செந்தில் பாலாஜிக்கு ஆபத்து. பிரபல வழக்கறிஞரிடம் தஞ்சம். ஈடி கொடுத்த அதிர்ச்சியால் டெல்லியில் நடந்த பரபரப்பு சம்பவம். வணக்கம் நண்பர்களே. தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜியை 2 விஷயங்கள் துரத்தி கொண்டிருக்கிறது. ஒன்று, உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்த அடுத்த நாளே மீண்டும் அவர் அமைச்சராகிவிட்டதால் இது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில், ஜாமீன் கொடுத்தது உங்களது உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான், மீண்டும் அமைச்சராவதற்கு அல்ல என்று உச்சநீதிமன்ற நீதிபதியே செந்தில் பாலாஜியிடத்தில் கூறியுள்ள நிலையில், வழக்கு இன்னும் சில தினங்களில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. அதனால் அப்போது கண்டிப்பாக செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை நீதிமன்றம் பறித்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை துரத்தி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் தற்போது டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக அமலாக்கத்துறையும் துரத்தி கொண்டிருக்கிறது. அதோடு 1000 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்துவிட்டதால் உச்சநீதிமன்றம் அவரது அமைச்சர் பதவியை பறித்ததை அடுத்து அமலாக்கத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜியை சுற்றி வளைத்துவிடும் அபாய கட்டத்தில் அவர் இருக்கிறார். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு டெல்லி புறப்பட்டு சென்ற செந்தில் பாலாஜி அங்கு சில முக்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசியுள்ளார். ஆனால் டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் முறைகேடு என்பது உறுதியாகிவிட்டது. அதனால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை பின்வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் டாஸ்மாக் துறையில் அடுத்த ரெய்டு விரைவில் நடக்கும். அதனால் இது சம்பந்தமாக யாரிடம் என்ன பேரம் பேசினாலும் அது வேலைக்கு ஆகாது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார்களாம். அதன் காரணமாகவே உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய வழக்கை நடத்தி வரும் வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி என்பவரை டெல்லியில் சந்தித்துள்ளார் செந்தில் பாலாஜி. அப்போது அவரிடத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்னுடைய அமைச்சர் பதவியை பறிக்க விடாமல் பார்த்து கொள்ளுங்கள், அதோடு அமலாக்கத்துறை பிடியிலிருந்து என்னை எப்படியாவது மீட்டு கொண்டு வாருங்கள், இதற்கு அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் அவரிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டுள்ளார் செந்தில் பாலாஜி. அதையடுத்துதான் அமைச்சர் பதவி வழக்கை கூட சில காலம் இழுத்தடித்து விடலாம். ஆனால் அமலாக்கத்துறை என்பது கைது நடவடிக்கையில் இறங்கி விடுவார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடி இது குறித்து உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுங்கள். குறிப்பாக டாஸ்மாக் துறையில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த புகார் அடிப்படையில் மட்டுமே அமலாக்கத்துறை டாஸ்மாகில் ரெய்டு நடத்தியுள்ளது. அதனால் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெய்டின் போது கைப்பற்றிய ஆவணங்களை டாஸ்மாகிடம் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக டாஸ்மாக் துறை சார்பில் செந்தில் பாலாஜி ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழலில் கோபாலபுரம் குடும்பத்தை சார்ந்த பல புள்ளிகளும் இருப்பதால் மீண்டும் அமலாக்கத்துறையை டாஸ்மாக் பக்கம் வரவிடக்கூடாது, நீதிமன்றத்தின் மூலம் ஏதாவது ஒரு வகையில் தடை உத்தரவு வாங்கிவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியை வலியுறுத்தி கொண்டு வருகிறாராம். அதன் காரணமாகவே தற்போது இந்த மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி என்பவரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் அழைத்து வந்து வாதாடுவதற்கு செந்தில் பாலாஜி திட்டமிட்டுள்ளாராம். ஆனபோதிலும் ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் குறித்த ஆதாரங்களை அமலாக்கத்துறை டெல்லிக்கு கொண்டு சென்றுவிட்ட நிலையில் இதற்கு உயர் நீதிமன்றம் தடை போடுமா என்பது கேள்விக்குறிதான். என்றாலும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அமலாக்கத்துறையின் இந்த ரெய்டு நடவடிக்கையை தொடரவிடக்கூடாது என்ற நோக்கத்திலேயே தற்போது செந்தில் பாலாஜி இந்த புதிய வழக்கை தொடர்ந்துள்ளாராம். அதனால் இந்த வழக்கு குறித்த விசாரணை நடைபெறும் போதுதான் அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை போடுமா, இல்லை ஊழல் நடந்திருப்பதான முகாந்திரம் இருக்கும்போது ரெய்டு நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி மு.க. ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அதிர்ச்சி கொடுப்பார்களா என்பது தெரிய வரும். இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்றாலும் டாஸ்மாக் மீதான சோதனைக்கு தடை போட வேண்டும் என்று செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள இந்த விவகாரம் பொதுமக்கள் மத்தியில் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த 10 ரூபாய் பாலாஜியை விடக்கூடாது. டாஸ்மாக் துறையில் ஏழை எளிய குடிமகன்கள் இடத்திலிருந்து ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அதிகமான தொகை வைத்து விற்பனை செய்து கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தடை போடவே கூடாது என்று சோசியல் மீடியாவில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. டாஸ்மாக் கடைகளில் மு.க. ஸ்டாலினின் போட்டோக்களை வைத்த பாஜக, பதிலுக்கு திமுகவினர் அண்ணாமலையின் போட்டோவை வைத்ததால் பரபரப்பு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு டாஸ்மாக் துறையில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதை அடுத்து ஊழல் அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டம் நடத்தினார். ஆனால் காவல்துறையை வைத்து அவர்களது போராட்டத்தை திமுக அரசு தடுத்து நிறுத்தியது. இதையடுத்து இனிமேல் முறையான அறிவிப்பு இல்லாமல் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடத்தப்படும், நீங்கள் எப்படி தடுப்பீர்கள் என்று பார்க்கலாம் என்று காவல்துறைக்கு சவால் விட்டிருந்தார் அண்ணாமலை. அதோடு கூடிய சீக்கிரமே 5000 டாஸ்மாக் கடைகளில்
பாஜக மகளிர் அணி சார்பில் மு.க. ஸ்டாலினின் புகைப்படங்களை வைப்பார்கள் என்று கூறினார். அப்படி அவர் சொன்னது போலவே நேற்றைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பாஜக மகளிர் அணியினர் அங்குள்ள டாஸ்மாக் கடைகளின் முன்பு மு.க. ஸ்டாலின் போட்டோக்களை வைத்து டாஸ்மாகிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள். அது குறித்த வீடியோக்களையும் சோசியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள். இதன் காரணமாக திமுக தரப்பு பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அண்ணாமலை சொன்னபடியே செய்ய தொடங்கிவிட்டதால் இதை தடுத்து நிறுத்துமாறு காவல்துறைக்கும் உத்தரவு போட்டுள்ளார்களாம். என்றாலும் பாஜக மகளிர் அணியினர் தங்கள் பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பு ஸ்டாலினின் போட்டோவை வைப்பதை தொடர்ந்து வருகிறார்கள். இதனால் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ள திமுகவினர் நேற்று கோவையில் உள்ள சிவானந்த காலனி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையின் முன்பு மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டிய பாஜகவினரை காவல்துறையை வைத்து கைது செய்துள்ளார்கள். அதையடுத்து போலீசாரை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்படி நேற்று பாஜக மகளிர் அணியினர் டாஸ்மாக் கடைகள் முன்பு ஒட்டிய மு.க. ஸ்டாலின் புகைப்படங்கள் குறித்த வீடியோக்கள் வெளியானதை அடுத்து பாஜகவுக்கு எதிராக திமுகவும் கோவையில் டாஸ்மாக் கடை முன்பு ஒரு போஸ்டர் வைத்துள்ளார்கள். அதில் அண்ணாமலை தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்ளும் அந்த புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. அந்த போஸ்டரில் சங்கிகளின் கவனத்திற்கு, இந்த கடையில் தமிழக அரசு நிர்ணயம் செய்த விலையை விட கூடுதல் விலைக்கு மது வகைகள் விற்கப்படுவதில்லை என்று எழுதியுள்ளார்கள். இதுகுறித்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அந்த வகையில் இந்த கடையில் மட்டும் அரசு நிர்ணயித்த விலையில் மதுபானங்கள் விற்கப்படுகிறது என்று கூறியுள்ளார்கள். மற்றபடி தமிழ்நாடு முழுக்க உள்ள கடைகளில் அரசு நிர்ணயித்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. அந்த வகையில் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் திமுக அரசு தங்களை மாற்றிக்கொள்வதாக இல்லை. இந்த டாஸ்மாக் விவகாரம் தற்போது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இப்போது கூட சென்னையில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் குவார்ட்டருக்கு 10 ரூபாய் அதிகமாகத்தான் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதே குடிமகன்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டுமின்றி இன்னொரு முக்கிய கருத்தையும் சோசியல் மீடியாவில் பலரும் பரப்பி வருகிறார்கள். அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் புகைப்படங்கள் தான் இடம்பெற்றுள்ளது. பல திட்டங்களுக்கு கருணாநிதியின் பெயரைத்தான் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்மாக்குக்கும் தமிழக அரசு நிறுவனம் தானே. இதில் உள்ள அனைத்து வருமானமும் திமுகவுக்கு தானே போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ரேஷன் கடைகளை போன்று இந்த டாஸ்மாக் கடைகளிலும் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் புகைப்படங்களை வைத்தால் என்ன தவறு? டாஸ்மாகில் ஊழல் செய்து கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கு கொஞ்சம் கூட வெட்கப்படாத மு.க. ஸ்டாலின் அந்த டாஸ்மாகில் தங்களது புகைப்படத்தை வைப்பதற்கு மட்டும் ஏன் வெட்கப்பட வேண்டும் என்று பலரும் அதிரடி கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். நண்பர்களே, தமிழக டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதை உறுதிப்படுத்திவிட்ட அமலாக்கத்துறை அடுத்து செந்தில் பாலாஜி மற்றும் கோபாலபுரம் குடும்பத்தை சுற்றி வளைக்க தயாராகிவிட்டது. இதன் காரணமாக அதிர்ச்சி அடைந்த செந்தில் பாலாஜி தற்போது டாஸ்மாக் துறையில் ரெய்டு நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருப்பது மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கருணாநிதி, மு.க. ஸ்டாலினின் புகைப்படங்கள் வைத்திருக்கும் போது தமிழக அரசு நடத்தும் டாஸ்மாகிலும் மு.க. ஸ்டாலின் புகைப்படம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக பாஜக மகளிர் அணியினர் ஸ்டாலின் புகைப்படங்களை ஒட்டி வருவது, அதையடுத்து டாஸ்மாக் துறைக்கு எதிராக தமிழக குடிமகன்கள் வெளியிட்டு வரும் குற்றச்சாட்டு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.